விகடன் நேயர்களுக்கு வணக்கம். கடவுளின் தேசம் மீண்டும் ஒரு முறை நம்ம ஒட்டுமொத்த நாட்டையுமே ஒரு கண்ணீரில் ஆழ்த்திருக்கிற ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. வயநாடு மாவட்டத்தில் அடுத்தடுத்து நிகழ்ந்த நிலச்சரிவுகளில் கிட்டத்தட்ட 2 கிராமங்கள் மண்ணுக்குள்ளேயே புதைஞ்சு போய் கிடக்கு. இன்றைக்கு 3வது நாளாக இந்த மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்த உடனேயே நம்ம விகடன் சார்பாக குழுக்கள் இந்த வயநாட்டுக்கு பயணித்து செய்தி சேகரிச்சுட்டு இருக்கோம். கடந்த 3 நாட்களாக நடந்த அந்த கள அனுபவங்களை நாங்கள் உங்க கூட பகிர்ந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம இந்த இன்சிடென்ட்காக கடந்த 2 நாட்களை பார்த்துட்டு இருக்கோம். திரும்பிய பக்கம் எல்லாமே சோகங்கள் மட்டுமே நிறைஞ்சிருக்கு. இதற்கு நடுவுலையும் மீட்பு பணிகள் ரொம்ப துரிதமாகவும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நம்ம கூட பார்த்தீங்கன்னா இப்போ நீலகிரியை சேர்ந்த குழுக்கள் இருக்காங்க. ஸோ இவங்க நம்மளுக்கு ஒரு நாள், அதாவது இந்த விபத்து நடந்த முதல் நாளே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ நம்ம கூட பேச போறது பார்த்தீங்கன்னா நம்ம நீலகிரியை சேர்ந்த விகடன் தலைமை நிருபர் சதீஷ் இருக்காரு. சதீஷ், சொல்லுங்க, இந்த நிலச்சரிவுக்கு முக்கியமான காரணம் என்ன? எல்லாருக்குமே தெரியும், வயநாடு ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஒரு மழைப்பொழிவு இருக்கக்கூடிய பகுதி தான். அதிலும் குறிப்பாக இந்த முறை தென்மேற்கு பருவமழை ரொம்ப தாமதமாக தான் தொடங்குனது. தாமதமாக தொடங்கினாலுமே மழையோட தீவிரம் தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகமாகவே தான் இருந்தது. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்பு மழை ரொம்ப அதோட தீவிர தாக்கம் இருந்துகிட்டே இருந்தது. குறிப்பாக அந்த 30ஆம் தேதி பகல் முழுக்கவே மழை முண்டக்கை பகுதியில் அளவுக்கு அதிகமான மழை இருந்தது. அன்றைய இரவுமே அதே மழை தான் தொடர்ந்துட்டு இருந்தது. இந்த மாதிரியான சூழல்ல தான் மலைப்பகுதியிலேருந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன நீரோடைகள் எல்லாமே மிகப்பெரிய காட்டாராக உருவாகிற ஒரு சூழல் வந்திருக்கு. அப்பையும் தொடர்ந்து மழை குறையாத நேரத்தில் நள்ளிரவில் மிகப்பெரிய அளவில் யாருமே எதிர்பார்க்காத அளவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மிகப்பெரிய அளவில் மழைப்பொழிவு இருந்திருக்கு. அந்த மழையை தாங்கு திறனை இழக்கக்கூடிய அளவுக்கு அந்த மழையவே உருக்குலை செஞ்சிருக்கு. அந்த ஒரு சூழலில் தான் ஒரு மலையினுடைய ஒரு பகுதியை மொத்தமாக சரிஞ்சு அதிகாலை வேளையில் கீழே இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளை, அங்கே இருக்கக்கூடிய கட்டடங்களை, பாலங்களை இன்னும் மொத்தமாக எல்லாத்தையும் தரைமட்டமாக அடித்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கு. இந்த ஒரு சாதாரண ஒரு பேரிடர், ஒரு நிலச்சரிவு அப்படிங்கிற அந்த வார்த்தையில் கடந்து போக முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இந்தியாவில் இதுவரை ஒரு பார்த்திராத ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடரை, ஒரு மலைச்சரிவை இந்த சம்பவம் ஏற்படுத்தியிருக்கு. அதுதான் நாங்கள் முதல்ல களத்தில் பார்க்கணும். இப்போ இதை வச்சு நிறைய அரசியல் ரீதியாகவும் இது விவாதத்தை கிளப்பி இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இது இந்தியா இது வரைக்கும் சந்தித்திராத ஒரு பேரிடர் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாங்கள் ஏற்கனவே, அதாவது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கேரள அரசுக்கு எச்சரிக்கை கொடுத்தும் அவங்க அலட்சியமாக இருந்ததா சொன்னாங்க. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பேசுறப்போ அப்படி ஒரு எச்சரிக்கை மத்திய அரசு கிட்ட கொடுக்கல. வயநாடுக்கு ஆரஞ்சு அலர்ட் தான் இருந்தது. இந்த சம்பவம் நடந்த பிறகுதான் மத்திய அரசு எச்சரிக்கை கொடுத்தது அப்படிங்கிற ஒரு இதை சொல்லியிருக்காரு. தொழில்நுட்ப ரீதியா இதுக்கு நடந்த அந்த காரணங்கள் என்னன்னு அதிகாரிகள் மட்டத்தில் என்ன சொல்றாங்க? இல்ல, நம்ம நல்லா இது பார்த்தோம்னா, முண்டக்கை மலையிலிருந்து நம்ம சூரல் மலைக்கு இடைப்பட்ட ஒரு பகுதியில நம்ம வயநாடு மாவட்ட நிர்வாகத்தோட மலைமானி இருக்கு. அந்த மலைமானியோட கருத்துப்படி நம்ம பார்த்தோம்னா முதல் நாள் 200 மில்லிமீட்டருக்கு, அதுக்கு அடுத்த நாட்கள் 300 மில்லிமீட்டர் மழை தான் பதிவாயிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அன்னைய நாள் ஆரஞ்சு அலர்ட் தான் IMD மூலமா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை தாண்டி ரெட் அலர்ட் கொடுத்ததா சொல்லப்பட்டதுல எந்த வித உண்மையோ எதுவும் கிடையாது. இவ்வளவுதான் மழை பெய்யும் அப்படின்னு இவங்க எதிர்பார்த்திருந்த சூழல்ல மலைமானியிலேயும் மழை குறைவாக தான் பதிவாயிருக்கு. ஆனா மலைமானியை தவிர்த்து இருக்கக்கூடிய அந்த மலை முகடு, அந்த மலை உச்சி பகுதியில யாருமே எதிர்பார்க்காத அளவுல மிகப்பெரிய அளவுல மழை பெய்ஞ்சிருக்கு. அதுதான் இதுக்கான அடிப்படையில அந்த மேக வெடிப்பும் அதை தொடர்ந்து அதோட தாக்கம் தான் காரணம். ஆமா, கிளவுட் பஸ்ட்னு சொல்லக்கூடிய மேக வெடிப்பு தான். ஒரு குறிப்பிட்ட இடத்துல அளவுக்கு அதிகமான மழை பொழிஞ்சது தான் ஒரு மலையோட பாதியே சரிஞ்சு வரக்கூடிய இந்த கோரமான காட்சி. கேரளாவை பொறுத்த வரைக்கும் இந்த பேரிடருங்கிறது தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கு. ஒவ்வொரு பேரிடரும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை கொடுக்கும். ஸோ அந்த வகையில இப்ப நம்ம கூட இருக்கிற நம்ம நீலகிரி தலைமை புகைப்பட நிருபர் அருண் பாத்தீங்கன்னா, கடந்த 2018ஆம் ஆண்டு பெருமழை வெள்ளத்திலிருந்து கேரளாவில் நடக்கக்கூடிய அனைத்து பேரிடர்களையும் பதிவு பண்ணிட்டு இருக்காரு. அருண், சொல்லுங்க, உங்களோட கள அனுபவம் எப்படி இருக்கு? கேரளா ஃப்ளட்டுக்கு 2018 வந்தேன். அப்போ தண்ணினால பெரிய பாதிப்பு இருந்தது. ஆறு எல்லாமே நிறைஞ்சு இருந்துச்சு. திரிசூர் அந்த ஏரியா ஃபுல்லாகவுமே முழுக்க மழையால் பாதிக்கப்பட்டது. அதுக்கடுத்து புத்துமலை, இந்த ஏரியாவோட இப்போ இந்த முண்டக்கையிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க புத்துமலை 2019 இதே மாதிரி நிலச்சரிவு ஏற்பட்டுருந்துச்சு. ஆனால் அதுலேயும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை நம்ம பார்க்கல. இந்த டைம் அந்த ஏற்கனவே வேலை பார்த்துருக்கோம், நமக்கு இந்த ஏரியா தெரியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அங்கேருந்து இந்த பேரிடரை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்தது ஒன்று, இங்கே சேரும்போதே ஆம்புலன்ஸோட சத்தமும் அசாதார சூழ்நிலை இருந்தது.
வாலண்டியர்ஸ் நிறைய பேர், எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய வாலண்டியர்ஸ் வந்து பயங்கரமான மழையில் கூட போக்குவரத்தை சீர் செஞ்சு ஆம்புலன்ஸ்க்கு தனியாக வழி ரெடி பண்ணி பாட்டுக்கு போறதுக்கு ரொம்ப உதவியா இருந்தாங்க. அங்கேருந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு இந்த முண்டகை அப்படிங்கிற இடத்த போய் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு. நான் புத்துமலையை கம்பேர் பண்ணி அங்கே வந்ததுக்கு நாங்கள் நினச்சதும் நாங்கள் பார்த்ததும் ரொம்ப ஒரு 1000 மடங்கு வித்தியாசம் இருந்தது. அதில் ஏற்கனவே சூரல் மலைக்கும் இந்த பர்டிகுலர் அந்த முண்டகைக்கு போகிற அந்த பிரிட்ஜே வந்து பார்த்தீங்கன்னா மலையில் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ 4 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா அந்த பாதை எப்படி இருந்தது, அங்கே இருந்த சவால்கள் என்ன? அந்த பாதை வந்து வெறும் பாறைகளால் இருந்தது. ஒரு பாறையும் ஒரு யானைக்கு சமம், அவ்வளோ பெரிய பாறைகள். அதில் தான் நாங்கள் நடந்து போக வேண்டியதாக இருந்தது. அதுக்கு இடையில நிறைய உடல்கள் இருந்தது. நாய்கள், அதோட உரிமையாளர்களை தேடி நிறைய நாய்களை பார்த்தோம். மீட்பு குழுவினர் நிறைய பேர் இருந்தாங்க. 1000க்கும் மேற்பட்ட மீட்பு பணியாளர்கள் அங்கே இருந்தாங்க. இந்த பயணத்துல நம்ம கூட கோவை விகடன் குழுமத்தோட முதன்மை புகைப்பட கலைஞர் விஜய் இருக்காரு. விஜய், சொல்லுங்க உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது? நான் வரும்போதே வந்து எந்த விஷுவல்ஸும் பார்க்கக்கூடாது, நம்ம ஃபர்ஸ்ட் விஷுவலா நம்ம கண்ணில் பார்த்துடலாம் பாதிப்புகளை அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் டிரைவ் பண்ணிட்டு வந்தோம். நாங்கள் வரதுக்கு நைட் ஆயிடுச்சு. அதோட பாதிப்பு இல்லாட்டி வந்து அந்த கோர தாண்டவம் வந்து அது வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அது வந்து அந்த விஷுவலா பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் வந்து புரியும். இயற்கை எவ்வளோ தெரியுது, இயற்கையை எவ்வளவு நம்ம புரிஞ்சுக்கணும், இல்லை இயற்கைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் மதிப்பு கொடுக்கணும். ஸோ இயற்கையை கெடுக்காம நம்ம இருக்கணும்.